பிசாசை எதிர்த்து நில்லுங்கள். மிக முக்கியமாக இக்காலகட்டத்திலே எனக்கும் உங்களுக்கும் தேவையான ஒரு செய்தியைத்தான் கர்த்தர் இன்றைக்கு கொடுக்க போகிறார். ஆமென். சத்துருவை எதிர்த்து நில்லுங்கள். அவன் தந்திரங்களை அறிந்து கொள்ளுங்கள். அவன் எந்த வழியில் வருகிறான் என்பதை அறிந்து கொண்டு அவனுடைய பாதையை விட்டு நீங்கள் அவனை எதிர்த்து போராடி ஜெயமெடுத்து அவன் காட்டுகிற வழியிலே நாங்கள் செல்லாமல் எங்களுடைய பாதை தேவனுடைய இலக்கை நோக்கியதாக பரம அழைப்பின் பந்தய பொருளை நாங்கள் பெற்றுக்கொள்ள தகுதியுள்ளவர்களாக நாங்கள் ஓட வேண்டும். ஆமென். மிக முக்கியமாக மத்தேயு 16வது அதிகாரம் 13 தொடக்கம் நாங்கள் வாசிக்க போகிறோம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்த பொழுது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யாரென்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, மிகவும் உற்சாகமானவர், கேள்விக்கு பதில் சொல்ல முந்தி அடித்து வெளிக்கிடுபவர் சொல்லுகிறார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. சொல்லுவோமா? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. 17வது கர்த்தருடைய வார்த்தை. இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா உனக்கு இதை வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி, இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பேதுரு ஒரு கல்லா? சொல்லுங்க, பேதுரு ஒரு கல்லா? இந்த இடத்துல ஆண்டவர் சொல்வது, பேதுருவை பார்த்து நீ ஒரு கல்லா இருக்கிறாய் என்று ஆண்டவர் இந்த இடத்திலே சொல்லவில்லை. பேதுருவுக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை ஆண்டவர் சொல்லுகிறார். அது பெரிய பாறாங்கல்லு. ஹல்லேலூயா. விசுவாசம் அப்படிப்பட்டதா இருக்கிறது, பெரிய கல்லு. இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். காரணம், ஜனங்கள் என்னை யாரென்று சொல்லுகிறார்கள்? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்வதற்கு இதற்கு வேறொரு வல்லமை தேவை, வேறொரு அபிஷேகம் தேவை. ஹல்லேலூயா. நீங்க இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? அவர் உங்களுக்காக மரித்தாரா? மண்ணுலகம் வந்தவர் அவர்தானா? ஷுவரா சொல்றீங்களா? அவரால் எல்லாம் முடியுமா? முடியுமில்ல? சொல்லுங்களேன், அவரால் எல்லாம் முடியுமா? இப்படி சொல்லணும் பேதுருவ மாதிரி, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. சொல்லுங்க பாபம், நீர் ஜீவனுள்ள இயேசு கிறிஸ்து, நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. அப்ப திருச்சபைகள் மேல கண்ணை வச்சிருக்குது ஒரு சக்தி, ஒரு வாசல். அது எந்த வாசல்? எந்த வாசல் விட சொல்லணுமே இப்பதானே. திருச்சபைகள்,
தேவ ஜனங்கள், ஜபிக்கிறவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், தேவ பிள்ளைகள், தேவன் தெரிந்து கொண்ட தேவதாசர்கள், தேவன் அபிஷேகப்படுத்திய நபர்கள், வரங்களை வைத்திருக்கிறவர்கள், இப்படிப்பட்டவர்களை ஒரு சக்தி, ஒரு வாசல் கவனித்துக் கொண்டிருக்கிறது. அது எந்த வாசல் சொல்லுங்க? இன்னும் சத்தமா சொல்லுங்க, கேட்கட்டும். பாதாளத்துக்கு கேட்கட்டும். பாதாளத்தின் வாசல். அதை என்ன செய்வதில்லை? மேற்கொள்ளுவதில்லை. நல்ல கரங்களை தட்டி. சிலர் நினைப்பார்கள் இந்த இடத்திலே இயேசு கிறிஸ்து சொல்லிக் கொண்டு போகிறார், பேதுருவைத்தான் ஒரு கல் என்று சொல்லுகிறாரோ. பேதுரு ஒரு கல் அல்ல. பேதுருவுக்குள்ள இருக்கிற விசுவாசம், நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஹல்லேலூயா. இயேசு வல்லமை உள்ளவர், சகலவற்றையும் செய்ய வல்லமை உள்ளவர். யாரெல்லாம் அவிசுவாசத்தோடு இருக்கிறார்களோ உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள். சிலர் எலியாவா இருக்க இயலுமோ, அல்லது முந்தின காலத்தில் செத்து போன தீர்க்கதரிசிகள் மறுபடியும் வந்து விட்டார்கள் என்று சொல்லுகிறார்கள். சரி, இருக்கட்டும். நீ என்னை யார் என்று சொல்லுகிறாய்? இன்றைக்கு ஏன் தேவன் பலருடைய வாழ்க்கையிலே அற்புதம் செய்ய முடியாதவராக, கதவை திறக்க முடியாதவராக, இன்றைக்கு கவலையோடும் யோசனையோடும் நின்று கொண்டிருக்கிறார்? என்ன செய்வது என்று தெரியாமல் திக்குமுக்காடி கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? விசுவாசம் இல்லை. சபைக்கு வந்தாலும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை மதிக்கிறதில்லை, கனம் பண்ணுகிறதில்லை, அவருக்குரிய நேரம் கொடுக்கிறதில்லை, அவருக்காக பிரயாசப்படுகிறதில்லை. நித்திய ஜீவனை நம்புறீங்களா? இருக்குதா? 4 பேர் நித்திய ஜீவனை நம்புகிறவர்களால். அடுத்தது, நியாய தீர்ப்பை நம்புறீங்களா? கையை வைத்துங்க. வருவாரா? அடிப்படை சத்தியம். சர்வ வல்லமுள்ள தேவன், பிதாவாகிய தேவன் இன்னும் ஒரு ரூபம் எடுத்தாதான் குமாரன் என்று சொல்லப்பட்டிருக்குது. இயேசு என்ற பெயரிலே இந்த மண் உலகம் இறங்கி வந்தார். அவரை நம்புறீங்களா? அவர் ஜீவனுள்ள தேவனுடைய. அவர் சொன்னார், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானத்தை திருமுழுக்கை கொடுத்து நான் உங்களுக்கு உபதேசித்து கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்த சகல நாட்களில் நான் உங்களுடனே இருக்கிறேன். மனுஷகுமாரன் எப்படியாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற பொழுது பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறாரோ அதே வண்ணமாக அவர் வருவார். அவர் நியாயம் செய்வார். அவருடைய நியாய தீர்ப்புகள் செம்மையானவைகள். ஹல்லேலூயா. முதலாவது இயேசுவை நம்புறீங்க, ஓகே. நியாய தீர்ப்பை நம்புறீங்களா? நாங்க எல்லாருமே ஒரு நாளைக்கு போய் நீதிபதிக்கு முன்னாக கையை கட்டிக்கொண்டு நிற்க வேண்டும். அவர் கேட்க இருக்கிற கேள்விகளுக்கு நாங்கள் பதில் கொடுக்க வேண்டும் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? அப்படியானால் நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசுவை விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, அவருடைய சேவையை செய்யாமல், அவருடைய விருப்பத்தை நிறைவேற்றாமல், அவருடைய வாக்கை நிறைவேற்றாமல், அவரை நம்பாமல், அதான் விசுவாசம். இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். விசுவாசம் இல்லாவிட்டால் பாதாளத்தின் வாசல்கள் உன்னை தாக்கும். விசுவாசம் இல்லாவிட்டால், அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், விசுவாசம் இல்லாத மாறுபாடான சந்ததியே, எந்த மட்டுக்கு நான் இருப்பேன் உங்களோட. இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையை பாதாளத்தின் வாசல்கள் என்றால் சத்துருக்கள், பொல்லாத ஆவிகள் முட்டி மோதி இன்றைக்கு அஸ்திவாரத்தை அசைத்து கொண்டிருக்கிறது. சில பேருடைய வீடு விழுந்தது. சில பேர் தேவ பிரசன்னத்தை அற்றவர்களாக, வெட்டுக்கிளி விட்டதை முசுக்கட்டை பூச்சி தின்றது,
முசுக்கட்டை பூச்சி விட்டதை பச்சை புல்லு தின்றது, வண்டு சாப்பிட்டது. யோவேல்ல சொல்லப்பட்டபடி அவர்களுடைய முகங்கள் அந்த அத்தி மரம் வெளுத்து போய் வெளிச்சமற்றதாக, தேவ பிரசன்னமற்றதாக இருக்கிறதை பலரிலும் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆதியிலே கொண்டிருந்த விசுவாச வார்த்தை இல்லை, ஆதியிலே கொண்டிருந்த விட்டு கொடுத்தல், ஆதியிலே கொண்டிருந்த தேவ பிரசன்னம், ஆதியிலே கொண்டிருந்த ஜெபம், ஆதியிலே கொண்டிருந்த வைராக்கியம் இல்லை. காரணம், ஒரு கட்டத்திலே, அதாவது ஒன்று தொடக்கம், நடுவழி, அடுத்தது முடிவு. சொல்லுங்க, தொடக்கம், நடுவழி, அக்கறைப்படுதல். ஆண்டவர் சொல்லுகிறார், சில இடத்துல பாத்தீங்கண்டா, ரைட், அந்த படகை எடுங்க, நாங்க இங்க இருந்து அக்கறைப்படலாம். அப்ப சில வேளைகள்ல அவங்க படகுல ஏறி போக்குள்ள நடுவழியில பிரச்சனை வந்திருக்கா, வாய்ச்சிருக்கிறீங்களா? ஆனால் அந்த வசனம் எப்படி தெரியுமா முடியும்? அவர்கள் அக்கறைப்பட்டார்கள். தேவ ஆவியானவர் இயேசுவை எதற்காக கொண்டு போனாரோ அது நடந்து முடிந்தது. அவர்கள் அதை முடிச்சிட்டு ஊழியத்தை கச்சிதமா முடிச்சிட்டு திரும்புறாங்க. அதற்கு காரணம் விசுவாசம். விசுவாசம் தான் பெரிய பாறாங்கல். இந்த மலையை பார்த்து பெயர்ந்து அப்புறம் போன்றால் அது தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. வானத்தை பூமி உண்டாக்கின தேவனால் அந்த மலையை இடித்து போட முடியாதா? எங்கனாலும் புல்லு மலை கரடினார் பக்கம் போய் மலையை பார்த்து, ஆண்டவரே இப்படி சொல்லிருக்கிறீங்க, அப்படியோ கண்ணை மூடிட்டு அகன்று போவதாக. கண்ணை திறப்பமா திறக்க தேவையில்லையா? ஏன்னா மலை இருக்கா இல்லையா? திறந்து பார்த்தா நிக்குது பெரிய கரடியனார் மலை. அதை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன் வாழ்க்கையில் வருகிற போராட்டங்கள் ஒரு மலையாக இருக்கிறது. இன்றைக்கு உன்னை தடுத்து நிறுத்த, உன் ஓட்டத்தை நிறுத்த, பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற முடியாதபடிக்கு தேவன் அழைத்தது, அந்த அழைப்பின் நோக்கம், அந்த கானானை சுதந்தரித்துக் கொள்ள முடியாதபடிக்கு சத்துரு தடுத்து நிறுத்துகிறான். இதுதான் தடைகள், செங்கடல்கள், யோர்தான்கள். எப்பேற்பட்ட சத்துருக்கள் எழும்பி வந்தாலும் ஒரே வார்த்தை தான், அப்பாலே போ சாத்தானே. இந்த வேர்டு அந்த டைம்ல வருமா? பிசாசு முன்னுக்கு நிக்குது, மிதிடா சைக்கிள. நம்மள அறியாமலே சில நேரம் 49 cc 100லையும் போகலாம். அதான் ஒரு தம்பி சொன்னார், ஒரு தடவை கடைக்கு போய் வருகிற பொழுது 6 மணி கொஞ்சம் இருட்டாயிடுச்சு. கொஞ்சம் இருட்டாகி ஒரு 6:30 7 மணி ஆகி கொண்டு வார நேரத்தில், என்னடா பொழுதுபடுது. ஹலோ ஜெப வீரன் சொல்லி கொண்டிருக்குது, விளங்கம்னு நினைக்கிறேன். பொல்லாத ஆவியே, பிசாசு, போ இயேசுவின் நாமத்தில். சைக்கிளை மிதிக்கிறார் பயங்கரமாக. இடைக்க திரும்பி பார்த்து கொள்றேன், ஏதாவது வருதா காத்து கருப்பு. அந்த பெடியன் சொல்லுகிற பொழுது 49 cc பறக்கும் போல இருக்குது. ஆனா வாயில பொல்லாத ஆவியே போ. இப்ப சொல்லு, உள்ள பயம் வெளியில துவக்கு. உள்ள பயம் வெளியில போ. நடக்குமா? நடக்குமா? உள்ள விசுவாசம் இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் பிரதிபலிக்கிற பொழுது அது எப்பேற்பட்ட தடைகளாக இருந்தாலும் அதை நொறுக்கும் சம்மட்டியாக அது வேலை செய்ய ஆரம்பிக்கும். ஹல்லேலூயா. இந்த கல்லின் மீது என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. எங்களுடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது வரைக்கும் பல கடினமான பாதைகளை தாண்டி கொண்டிருக்கிறோம். திருச்சபையினராக என்னோடு சேர்ந்து, என்னோடு இணைந்து வருகிற தேவ பிள்ளைகளும் கூட இந்த ஊழியத்திற்காகவும் இந்த சபைக்காகவும் ஜபிக்கிற, வீடுகளிலே ஜாம வேளைகளிலே ஜபிக்கிற, எனக்காக ஜபிக்கிற, மற்றும் என்னோடு கூட சேர்ந்து வருகிற
ஒவ்வொரு தேவ பிள்ளைகள், நானும் கூட தனிப்பட்ட முறையிலே சில போராட்டங்களை அனுபவித்துக் கொண்டு வருகிறேன். ஆனாலும் நான் இன்னும் நிற்கிறேன். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? இவன் விழுந்து போகலையேடா, இவன் எப்ப விழுவான் ஒரு கூட்டம் என்ன செய்து பார்த்து கொண்டிருக்க. போராட்டங்கள் வருது, உபத்திரவங்கள் வருது, வீட்டில இருந்து வருது. உங்களுக்கு வரலையா? வருதா? போராட்டங்கள் வருது, நண்பர்களால வரலாம். ஆனாலும் நாங்கள் நிற்கிறோம். காரணம் என்ன? இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் எந்த பிரச்சனைகளும் உன்னை மேற்கொள்ளாது இயேசுவின் நாமத்தினால். மேற்கொள்ளாது இயேசுவின் நாமத்தினால். அவ்வளவுதான். நான் நினைப்பேன், இந்த ஒரு பிரச்சனைகளையும் எப்படி சமாளித்தோம், எப்படி நாங்கள், அதாவது என்னை குறித்து நான் நினைப்பேன், தாங்கொன்னா பிரச்சனை வேற ஆறுமன்றால் இப்ப பட்டயத்தை செய்து கத்தியை எடுத்து அழகாக செய்து நல்ல வாள்களை கொண்டு குத்திரிக்க வேண்டிய பிரச்சனை, சிரிச்சு கொண்டு நிக்கிறோம். தாங்க முடியாத வேதனைகள், பாடுகள். ஆனாலும் நான் நிற்கிறேன். காரணம் என்ன? பொறுமையாயிருக்கிறோம் மற்றும் உயிரோடு இருக்கிறோம், ஜீவனோடு சாப்பிடுகிறோம், உடுத்துகிறோம். சிலவளை நினைப்பேன் தாங்க முடியாத, அதாவது தாண்ட முடியாத பிரச்சனைகளாக இருக்கும். ஆனால் தாண்டி விட்டோம். அது நான் தாண்டினேனா? சொல்லுங்க, நாங்க தாண்டினோமா? நீங்க தாண்டினீங்களா? உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் பெரிய பாறாங்கல்லாக பாதாளம் உங்களோட யுத்தத்துக்கு வந்தது. பாதாளத்தின் வாசல்கள் உங்க மேல முட்டி மோதி உங்களை கவுக்கலாம் என்று வந்தது. சர்வலோக நியாயாதிபதி அவரே எங்களோடு கூட இருந்து உங்க விசுவாசம் பெரிய கல்லாக அங்க மோதி அடிச்சு ஒரு வழியாய் வந்த பிரச்சனைகள், ஒரு வழியாய் வந்த சத்துரு 7 வழியாய் ஓடி போகிறதை இதுவரைக்கும் எங்கள் கண்கள் பார்த்து கொண்டு வருகிறது என்று சொல்லுகிறவர்கள் நல்லா கரங்களை தட்டி. சொந்தங்கள் கொந்தளித்து எழும்புகிறது, நண்பர்கள் கொந்தளித்து எழும்புகிறார்கள், நம்பினோர் கொந்தளித்து எழும்புகிறார்கள். சிலர் அப்படித்தான் சொல்றாங்க, வீட்டுக்குள்ளேயே கொந்தளிப்பு வரும். என் நிமித்தம் நிந்திக்கப்படுவீர்கள், துன்பப்படுவீர்கள், பலவிதமான தீமையான மொழிகளை பேர சொல்லுவீர்கள். அது மட்டும் இல்ல, தகப்பனுக்கு விரோதமாக, தாய்க்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்புவார்கள், பிள்ளைகளுக்கு விரோதமாக தாய் தகப்பன் எழும்புவார்கள், கூடுமானால் கொலை செய்வார்கள். இதை விட என்ன வேண்டும்? ஆனாலும் நான் நினைக்கிறேன், தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்ள வேண்டுமாயிருந்தால் நான் இந்த உலகத்தின் பாடுகளையும் கொஞ்சம் கடக்கத்தான் வேணும். ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? தேவனுடைய அந்த ஆளுகையை பெற்றுக்கொள்ள, அந்த மகத்தான வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள நான் கொஞ்சம் இவ்வுலகத்திலே வருகிற உபத்திரவங்களையும் பாடுகளையும் கொஞ்சம் நான் சகிக்கத்தான் வேணும். நான் மாம்சத்திலே எழும்ப முடியாது. சில நேரம் மாம்சம் தூண்டுகிறது, மாம்சம் ஒரு வகையான முடிவுகளை எடு 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 தள்ளுகிறது. ஆனாலும் பேதுருவே என்ன அழகா கேட்டிருப்பாரு, பக்கத்துல நின்று. எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கலையே, ஆனா கிடைச்சிருக்கு. அவர் பதிவிட்ட வார்த்தைகள் என்னோடு பேசிக் கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. நாங்க இப்ப குதிரையில போக தேவையும் இல்லை, தமஸ்கு தெருவால போக தேவையும் இல்லை. வார்த்தையின் வடிவாக உங்களோடும் என்னோடும் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பவுலோடு அப்படியாக பேசினார், வித்தியாசமாக பேசினார். எங்களோடு இப்படி பேசுகிறார். நீங்கள் எல்லாமே திருச்சபை, நீங்கள் எல்லாமே மனவாட்டி. இந்த கட்டடத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லவில்லை, இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல். நோ, இதை குறித்து சொல்லவில்லை. இந்த கட்டிடம் ஒரு நாள் அழிந்து போகும். நீங்களும் நானும் தான் அந்த சபையாக இருக்கிறோம். அதற்குள்ள இருக்கிற அந்த விசுவாசம் தான் பெரிய பாறாங்கல்லாக இருக்கிறது. அந்த கல்லின் மேல் மோதுகிறவன் என்ன செய்வான்? எங்கட வேலை ஒன்றுதான், ஆண்டவரே ஆசீர்வதிங்கப்பா. ஆனா பானா சூனாவில் ஈஸ்வரான், ஆண்டவரை ஆசீர்வதிங்க. சில பேர் அவசரப்படுறது, பிளீஸ் அவசரப்படாதீங்க.
நாளைக்கே முடிவு தெரிஞ்சாகணும். நோ, எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அவசரப்படாதீங்க. நான் இப்பவே நான் கையெழுத்து வைக்க போகிறேன். இன்றையோடு இதுக்கு ஒரு முடிவு வேணும். அவசரப்பட வேண்டாம். மாம்சம் வேலை செய்ய ஆரம்பித்தால் தேவன் விலகி விடுவார். மாம்சம் வேலை செய்ய ஆரம்பித்தால் இன்னும் பிரச்சனைகள் குட்டி போட ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை இன்னும் குட்டி போட ஆரம்பிக்கும். அந்த பிரச்சனை உன்னை அவமானப்படுத்தி, அந்த பிரச்சனை உன்னை நடு தெருவுக்கு கொண்டு வந்து, அந்த பிரச்சனை உன்னை தூக்குக்கு கொண்டு போகும். ஆனபடினால் ஆண்டவர் என்னிடத்திலும் உங்களிடத்திலும் கேட்பது, ஜீவனுள்ள தேவனாகிய குமாரன் விசுவாசிக்கிறாய் தானே? என்னால் எல்லாம் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாய் தானே? ஆமாண்டவரே. அப்ப கொஞ்சம் வெயிட் பண்ணு. நீ உன்னை குறித்து இப்ப நல்லவன் என்று சொல்ல வழிகிட்டால், நான் எந்த பிழையுமே செய்யல ஆண்டவரே, அல்லது யாரையாவது பார்த்து நான் எந்த பிழையுமே செய்யல என்று சொல்லி நான் என்னை குறித்து நான் சொல்ல வழிகிட்டால், அது ஏற்றுக்கொள்ளப்படுமா படாதா? என்ன செய்யப்படும்? அது ஏற்றுக்கொள்ளப்படாது. நீங்கள் உங்களை குறித்து சொன்னால் ஏற்றுக்கொள்ளப்படாது. இந்த உலகமும் ஏற்றுக்கொள்ளாது. குற்றம் சாட்டுகிறவர்களும் அதை என்ன செய்ய மாட்டார்கள்? ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். காரணம், அவர்கள் உங்க மேல ஒரு குற்றத்தை திணித்து விட்டார்கள், வைத்து விட்டார்கள். உங்களை இப்பொழுது அவர்கள் ஒரு பிழையாளியாய் பார்த்து கொண்டிருக்கிறபடினால், நீங்க எவ்வளவுதான் உங்களை குறித்து எடுத்து சொன்னாலும் அவர்கள் உங்களை நம்ப போறது இல்லை. ஆனாலும் என்னை அழைத்த தேவன், நான் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று ஒருவரை நான் விசுவாசிக்கிறேன். அவர் யாரு? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அவர் என்னிடத்துல கடந்த ராத்திரி அதான் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது, கொஞ்ச நேரத்தை கொடுத்துரு, உனக்கு நீதியை நான் வாங்கி கொடுக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவுதான். நீ அவதிப்படாத. அந்த நீதி, அந்த நீதி நான் வாங்கி கொடுக்க போகிறதான நீதி அவர்களை உன் பாதத்துக்கு கொண்டு வரது மாத்திரமல்ல, அவர்களையே நீ ஆதாயப்படுத்துற அளவுக்கு அது மாறும். உனக்கு எதிராய் எழும்புகிற ஆயுதம் எல்லாமே வாய்க்காதே போகும். உனக்கு எதிராய் வருகிற எல்லாவற்றை நான் நன்மைக்கு ஏதுவாய் மாற்றுவேன். எது மாற்ற போகிறது? எனக்குள்ள இருக்கிற கல்லு. அந்த கல் எது? எந்த ஒரு சம்மட்டியாலும், எந்த ஒரு பெரிய லோடர்கள், பெக்கோ இவைகளை கொண்டு அடித்தாலும் உடையாத பாறாங்கல்லு. அது தேவனால் வைக்கப்பட்டிருக்கிற கல்லுதான் விசுவாசம். ஐயா, ஹல்லேலூயா. விசுவாசத்தினால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. நான் ஆராதிக்கிற தேவன் அது நெருப்பாய் இருந்தாலும் தைரியமாய் நெஞ்சை நிமித்தி இறங்குவார். சிங்ககேபியாய் இருந்தாலும் தைரியமாய் இறங்குவார். செங்கடலாய் இருந்தாலும் நடுவுல தண்ணில நின்று பேசுவார். நான் ஆராதிக்கிறதவன் சும்மா ஆள் இல்ல, சர்வலோக நியாயாதிபதி என்றால் இப்ப பொழியப்பட்டு கொண்டிருக்கிற வார்த்தை அவருடைய வார்த்தை, அவருடைய சத்திய வார்த்தை. உங்களை குறித்து நீங்க நியாயம் பேச போகாதீங்க. வெக்கப்பட்டு தான் வர வேண்டி இருக்கும். ஒருவேளை நாங்கள் பிழை செய்யவில்லை, அல்லது அது ஏதோ ஒரு காரணத்தினால் நடந்திருக்கலாம், அல்லது ஏதோ ஒரு சிச்சுவேஷன், நிலைமை அதை மாற்றி இருக்கலாம். ஐயோ பிழை 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 என்று வாதிக்கிறார்களே, விவாதம் பண்ணுகிறார்களே, நான் என்ன செய்வேன்? அவமானப்படுத்த பார்க்கிறார்களே, எந்த மட்டும் பண்ணிட்டே போகட்டும். இந்த உலகத்திலே சேர்க்கிறவைகள் பெயர், புகழ், பட்டம், மானம், மரியாதை எல்லாமே ஒரு நாள் கிடங்குக்குள்ளே போயிடும். ஆனால் அவர் நிமித்தம் வருகிற பாடுகளை சகித்து, நிந்தைகளை, அவமானங்களை சகித்து அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு யாரிடத்திலுமே சொல்லாமல், ஆண்டவரே நீங்க தானப்பா, யாரிடத்திலுமே சொல்லாமல் அந்த சிலுவை எடுத்துக்கொண்டு அனுதினமும் அவரை பின்பற்றுகிற பொழுது நித்திய நிரந்தரமான சமாதானத்தை மாத்திரமல்ல, அவரோடு பேசுகிற சலாக்கியத்தையும் பாக்கியத்தையும் கொடுக்க என் தேவன் அவரால் கூடும். அது போதும், அது ஒன்றே போதும், அது ஒன்றே போதும். நான் தேவனை குறித்து கடந்த ராத்திரி ஆச்சரியப்பட்டேன். பிரான்ஸ் தேசத்தில் இருந்த ஒரு சிஸ்டர் கால் பண்ணியிருந்தாங்க. ஐயா, எனக்கு 32 வயது, இவ்வளோ பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை, பிசாசின் தொல்லை. அதற்கு முந்தின நாளும் ஜெபித்திருந்தேன். இப்போ அதில் இருந்து எப்படி என்று கேட்டேன், விடுதலை. ஆனால் கிட்டத்தட்ட
பாதி பூசாரி என்று சொல்லலாம். அந்த சகோதரி பாதி பூசாரி. பல பேரிடத்திலே ஜெபித்தேன், ஒன்றுமே நடக்கல. ஆனால் நீங்க பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே நான் போனை தூக்கி எறிகிறேன், என்னை அறியாமல். நீங்கள் பேசிக்கொண்டிருக்கிற பொழுதே நான் அலக்களிக்கப்பட்டு கொண்டு விழுகிறேன். சாட்சியாக சகோதரன் புஷ்பராஜா பக்கத்தில் இருந்தார், கையை வைத்துங்க, இருந்தார், என் அருகில இருந்து கொண்டிருந்தார். நான் இங்கே கட்டளை கொடுக்க கொடுக்க பிரான்ஸ் தேசத்திலே அங்கு அலக்களிக்கப்பட்டு கொண்டு விழுகிறார்கள். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்து கொண்டே இருக்கிறார். ஐயா 32 வயது, எனக்கு பிள்ளை இல்லை, ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். ஆனால் என்னுடைய கர்ப்பப்பை சுருங்கி இருக்கிறதாக சொன்னார்கள். அப்ப நான் ஜெபிக்க ஆரம்பித்த பொழுது ஆண்டவர் சொன்னார், மேல பாம்பு அறிஞ்சி வச்சிருக்கிறபடினால அதன் வடிவம் சுருங்கினது போல இருக்கிறது, கட்ட அவிழ்பட்டால் அது தன் நிலைமைக்கு திரும்பும். ஹல்லேலூயா. உடனடியாக கட்டளை கொடுக்க ஆரம்பித்தேன், ஜெபிக்க ஆரம்பித்தேன். அந்த கற்ப தடை, அதை சுற்றி இருக்கிற பாம்பு என்று விசுவாசமாகி அந்த கல்லை நான் எறிய ஆரம்பித்தேன். அங்கே நொறுங்கியது, என் வயிற்றுக்குள்ள என்னவோ செய்து நான் விழுந்து விட்டேன். ஐயா எனக்கு தெரியல. அவ சொல்றா, எழும்பி இருந்து சொல்றா, நான் விழுந்து எழும்பினேன். நீங்க அந்த கற்ப தடை, அந்த பாம்பு என்று சொல்லி நீங்க ஜெபிச்ச நேரத்தில் நான் விழுந்து எழுந்தேன். ஐயா அவர் சமீபத்திற்கும் தூரத்துக்கும் தேவனாய் இருக்கிறபடினால் அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. பாருங்க, மீண்டும் கூறினார், மீண்டும் கூறினார். 19வது கர்த்தருடைய வார்த்தை, பரலோகத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருகிறேன், மாம்சத்துல போய் நீ சண்டைபிடி, உன் கைகளை கால்களை பயன்படுத்த என்று சொல்லவில்லை, விசுவாசத்தினால் நீ ஜெயம் எடுக்க வேண்டும் என்பதே கர்த்தருடைய விருப்பம். நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ எவைகளை நீ கட்டுகிறது எதுவோ அது வானத்திலும் கட்டப்பட்டிருக்கும். வானம் என்பதுதான் சரியான டிரான்ஸ்லேட். கட்டப்பட்டிருக்கும். இந்த பூமியில நீ எவைகளை கட்டவிழ்க்கிறாயோ அது வானத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும். நல்லா கரங்களை தட்டுங்கள். இப்ப கர்த்தர் என்ன செய்கிறார்? அதிகாரத்தை என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். அதிகாரத்தை கொடுக்கிறார். இந்த மாஸ்டர் கீ, இப்ப நாங்க ஒரு கீ கொச்சை வச்சிருப்போம், அங்க எல்லாரோட கையிலையும் பைக் அல்லது உங்களோட வீட்டு திறப்பு இருக்கும். கை வைத்துங்க, இருக்கா? அப்ப அந்த திறப்பு, அந்த திறவுகள் எங்களுடைய கையில இருக்கிறது. நாங்க போனா தான் அதை என்ன செய்யலாம், வீட்டை. மற்றபடி எவரும் அதுக்குள்ளே நுழைய முடியும். இப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், அந்த திறவுகோலை நான் உன் கையிலே தந்து விட்டேன், என்னவாவது செய். பாதாளத்தின் வாசல் யா, அது உன்னை மோதுவதில்லை. இந்த திறவுகள் பயன்படுத்து, பயன்படுத்து, பயன்படுத்து. கீ கொச்ச. ஹல்லேலூயா. சகல திறவுகளும் என் கையிலே. நீ பூமியிலே கட்டுறியா, அது வானத்தில் கட்டப்படும். பூமியில கட்டவிழ்க்கிறியா, அது கட்டப்படும். எப்படி நடக்கும்? ஏன் சிந்தித்து பார். யோசுவா அவன் ஒரு மனிதன் தானே. சூரியனையும் சந்திரனையும் நிப்பாட்டினா உன்னால முடியாதா? முடியாதா? யுத்தம் நடந்து கொண்டிருக்குது, அப்படியோ நேரம் போய் கொண்டிருக்குது, மணித்தியாலங்கள் கடந்து போகுது. யோசுவா பார்க்கிறார், ஐயோ நேரம் போகுது, இருட்டாகினா என்ன செய்வது? இருட்டண்டா, இருளண்டா பேய்க்கு விருப்பம். ஆமாவா இல்லையா? இருளண்டால் பேய்க்கு விருப்பம். அப்ப இருட்டுக்குள்ள தாக்கிடுவான். அதுதான் நாங்க யாருமே இருளுக்குள்ள என்ன செய்யக்கூடாது, நிக்க கூடாது, வெளிச்சத்துக்குள்ள நிக்க வேணும். ஆண்டவரே, இருட்டாகினா ஒருவேளை அந்த எதிர் தரப்பினர் என்னை தாக்கி விடுவார்களே. ஆனபடினால் கரங்களை உயர்த்துகிறார். தேவன் மேலுள்ள விசுவாசத்தில், சூரியனே நீ கிபியோனிலும், சந்திரனே நீ அயலோன் பள்ளத்தாக்கிலும் தரித்து நில். ஒரே மனிதனுடைய வார்த்தையை கேட்டு அப்படியோ சூரியனை ஸ்டாப், நில். அது அங்காலையும் போகல, இங்காலையும் வரல, சொட்டு நகரல்ல. சந்திரனை நீ அயலோன் பள்ளத்தாக்கில தரிச்சு அப்படியோ நின்றது. யுத்தம் நடந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுடைய வார்த்தையை கேட்டு தேவன் நிறுத்தினாள். இன்றைக்கு இந்த புதிய உடன்படிக்கைக்கு உட்பட்ட புதிய பிரமாணமாகிய தேவனுடைய கிருபையின் பிரமாணத்திலே, அன்பின் பிரமாணத்திலே இருக்கிற எனக்கு உங்களுக்கு செய்ய மாட்டாரா? செய்ய மாட்டாரா? விசுவாசிங்க. விசுவாசம் இல்ல, ஒரு கொஞ்சம் பிரச்சனை தளர்ந்து போறீங்க. நான் இந்த ஊழியத்தை விட்டு ஓடி இருக்க வேணும்.
நேற்றும் பிரச்சனை, முந்தினாலும் பிரச்சனை, போன கிழமையும் பிரச்சனை, பிரச்சனை 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 பிரச்சனை, தொடர்ந்து பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. பிரச்சனையை பார்த்துக்கொள்ள எனக்கு தேவை தேவனுடைய ராஜ்யம், அவருடைய ஆளுகை. மற்றது சத்துருவானவன் இந்த சபையை மாத்திரம் முட்டி மோதுகிறதை பார்க்கிறேன். அங்க தொட்டு இங்க தொட்டு அப்படியோ வளைச்சி வர தொட்டு பக்கத்துல இருக்கிறவங்களை எல்லாம் தொட்டு கடைசியில் அவன் யாரை தொடுறான் சொல்லுங்க? யாரு? என்னதான் தொடுறான்? ஏன்னா அவன் கேட்டுக்கொண்டிருக்கிறான். நீ எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கடா. என்னத்தை சொல்லிக் கொடுக்க? எந்த சபையிலையும் சொல்லாத ஒன்றை சொல்லிக் கொடுக்குற. என்னத்தை? உடன்படிக்கை ஒப்பந்தங்களை நீ சொல்லிக் கொடுக்கிறா. அதை உடைச்சா என்னால் அவர்களோடு இருக்க முடியாது, நீ இருக்க கூடாது என்று தான் சொல்லிக் கொடுக்கிறேன். நீ அவர்களோடு இருக்கவே முடியாது இயேசுவின் நாமத்தில். இப்ப பிசாசுனுடைய முழு எய்மும் நோக்கமும் பல பேரை திரட்டினான், முடியல, இனியும் திரட்டினாலும் முடியாது இயேசுவின் நாமத்தில். இந்த இடத்தை இல்லாம பண்ணி, இந்த சபையையும் இல்லாம பண்ணி, இங்க அறிவிக்கப்படுகிற சத்தியத்தை கொஞ்சம் நிப்பாட்டி விட்டா அவனுடைய பாதாளத்துல கூச்சலின் சத்தம் கேட்கும் சத்தம். தேவனுடைய வருகை பரியந்தம் இந்த சபையில ராஜ்யத்தின் கூச்சலின் சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். வாரது வரட்டும். பேச போறாங்களா? பேசிட்டு போ. உங்களில் பிழை இல்லாதவன், உங்களில் பாவம் இல்லாதவன் முதல் கல்லை. நியாயந்திருக்க யாருக்குமே உரிமை. நியாயந்திருக்கும் பொறுப்பு யாரிடத்துல இருக்கிறது? நாங்க எல்லாருமே கை காட்டி நிக்க வேணும். அது போதகராய் இருந்தாலும் சரி, அல்லது போதகரின் பிள்ளைகளாய் இருந்தாலும் சரி, போதகரின் மனைவியாய் இருந்தாலும் சரி, அல்லது விசுவாசிகளாய் இருந்தாலும் சரி, நீங்களாய் இருந்தாலும் சரி, நான் ஒரு நாளைக்கு கையை காட்டி நிக்கத்தான் வேணும். இந்த பூமியில எவருக்கு நியாயந்திருக்கும் அதிகாரத்தை கர்த்தர் என்ன செய்யவில்லை? கொடுக்கவில்லை. நீ முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியையும் தேடு. இதைத்தான் ஆண்டவர் கேட்கிறார். அழகாக சொல்லுகிறார் பாருங்க. பூமியில நீ கட்டுகிறது வானத்திலே வான மண்டல சேனைகள், பொல்லாத அதிபதிகள், உங்களை வாதிக்கிற, உங்களை சுரண்டுகிற அத்தனை ஆவிகளுக்கும் கர்த்தர் உங்க கையில் அந்த திறவுகோலை, அந்த திறப்பை தந்திருக்கிறார். நீட்டு, லாக் பண்ணிவிடு, லாக் பண்ணிவிடு, கட்டிவிடு, கட்டுல போடு, லொக்ல போடு. நடந்து கொண்டிருக்கிறதை சொல்லுகிறேன், சும்மா பேசவில்லை. எங்க ஊழியத்திலே பார்த்து கொண்டு வருகிறேன். லொக்ல போட்டா லொக்லையே இருக்கும். ஹல்லேலூயா. கட்டுல போட்டா கட்டுலையே இருக்கும். அதான் ஒரு சகோதரன் சொன்னார். பின்னைக்கு இருக்கிறார். அவர் பேசுகிற பொழுது பேசுவார், நிறைய விசுவாச வார்த்தைகளையும் பேசுவார். ஒரு தடவை என் மகனுக்கு ஜெபித்தேன். ஒவ்வொன்றாக கட்டி வந்தேன். கண்ணை கட்டினேன், வாயை கட்டினேன், தலையை கட்டினேன், கையை கட்டினேன், காலை கட்டினேன், எல்லாவற்றையும் கட்டினேன். 3-4 நாளைக்கு பிறகு மகன் கேட்டானாம். இதுல எல்லாம் நிறைய ஆவிக்குரிய சத்தியங்கள் உண்டு. கேட்டானாம், அப்பா என்னைய கட்டி வச்சிருக்கிறீங்கன்னு அவுத்து விடுங்க. இது எப்ப கட்டப்பட்டது? 3 நாளைக்கு முதல். என்னால ஒன்றுமே செய்யலாம் இருக்குது, கட்டி இருக்குது. இப்ப யாருக்குள்ள யார கட்டி வைத்திருக்கிறோம்? யார? பிசாச. என்ன அவுத்துடுங்க. இப்ப என்ன செய்கிறார்? இப்ப கட்டினது ரைட். இப்ப ஒவ்வொன்றாக அவுத்து வருகிறாராம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த திருச்சபையில இருக்கிறவர்கள் இப்படி கர்த்தர் பயன்படுத்துகிறார் என்பதை நினைக்கிற பொழுது தேவனுக்கு நன்றி செலுத்தாமல் இருக்க முடியாது. ஆனந்த கண்ணீர் விடாமல் இருக்க முடியாது. அவுத்து விடையா மகன்? சரி வா. கண் கட்ட அவுக்கிறேன், வாய் கட்ட அவுக்கிறேன், அவன்கிட்டப்பா. கை கட்ட அவுக்கிறேன், அவன்கிட்ட. இப்ப கொஞ்சம் பலன் கூடுது. அவுக்கு என்ன நடக்கும்? இனி அடிதானே விழும் இல்லையா? பிசாசு உள்ள கிடக்கிறான். இப்ப கால் கட்ட கடைசி அவுக்கிற நேரத்தில் அவன் சொன்னானா, கவனமா பார்த்து அவளுங்க, எதுக்கும் விலகி நில்லுங்க. அப்படித்தானே? எதுக்கும் விலகி நில்லுங்கப்பா. ஒருவேளை நீங்க கால் கட்ட அவிட்டீங்கன்னு சொல்லி சொன்னா நான் என்னடாலும் செய்திருவேன். விலகி நில்லுங்க. யார் இப்ப சொல்றா? உள்ளுக்கு நிக்கிறேன் பிசாசு. ஆனா மகன் பேசுறான், அப்பா விலகி நில்லுங்க. மகனுடைய ஆவியும் வேலை செய்து இறக்கப்படுறான். தகப்பனை பார்த்து கொஞ்சம் விலகி நில்லுங்கள். உடனடியாக
தேவனுடைய திறவுகோலாகி அதிகாரத்தை பயன்படுத்தி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ கட்டுகிறது எதுவோ நான் கட்டுவேன். உடனடியாக இப்ப நான் கால் கட்டை அவுக்க போகிறேன், நான் அவுக்க நீ செய்ய வேண்டிய வேலை என் மகனை விட்டுட்டு என்ன செய்யணும், வழியில அடியோட ஓடி போயிடணும். சரியா? ஓகே. இயேசுவின் நாமத்தினாலே மகனின் கால் கட்டை அவிழ்க்கிறேன் என்று சொன்னதான் தெரியுமா, தூக்கி எறிஞ்சிட்டு அந்த பிசாசு அப்படி ஓடினது. ஹல்லேலூயா. இது உண்மை சம்பவம். அந்த பெண்ணுக்கு தான் இருக்கிறார், சாட்சியை வைத்துக் கொண்டு பேசுகிறேன். ஹல்லேலூயா. அதே போல ஒரு தடவை பாருங்க, தேவனுடைய நாமத்துக்குள்ள வல்லமையை அந்த மகனுக்கு திடீரென ஆண்டவர் தரிசனத்திலே காண்பித்திருக்கிறார். ஒரு மண்டையோடு வளவுக்குள்ளே தாக்கப்பட்டிருக்கிற மாதிரி. இவர்கள் ஜப நேரத்தில், அப்ப நான் பார்க்கிறேன், ஒரு மண்டையோடை பார்க்கிறேன் என்னுடைய வளவுக்குள்ள, அது இந்த இடத்துல. அப்படியா? கூடு கட்டல. இயேசுவின் நாமத்தில் அந்த மண்டையோடு உடைந்து தூளுமாவாய் போவதாக. உடனே சொன்னானா, அது உடைந்து என்ன செய்துட்டு நொறுங்கி துண்டு துண்டா போயிட்டு அந்த இடத்துல இவர்கள் கிண்டி ஆராய்ச்சி செய்தார்களாம். உண்மைதானே? ஆராய்ச்சி செய்தார்களாம். சரி, அந்த எலும்பு மண்டையோட்டு துண்டுகள் துண்டுகளாக அந்த இடத்துல இருந்து வந்ததாம். அவர்கள் சொன்னார்கள், என்னிடத்திலும் ஒரு துண்டை கொண்டு காட்டுவேன் என்று. ஹல்லேலூயா. வல்லமை இருக்கா இல்லையா அவர் நாமத்துக்கு? பயன்படுத்தி பாருங்கள். நாங்க விசுவாசம் இல்லாமலுக்கு சபைக்கு வந்தமா கையை தட்டி பாட்டை பாடி பாசற முகத்தையே பார்த்துட்டு கையையும் பார்த்துட்டு வீட்டை போய் திருப்பி அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஷர்ட்டையும் டிஷர்ட்டையும் பார்த்துட்டு பொடி பனியனையும் டவுசரையும் பார்த்துட்டு வீட்டை போய் திரும்ப என்ன செய்யறது? ஒன்றுமே இல்லை. திருப்பி பாசற வாயை பார்த்துட்டு திருப்பி அவர் என்ன செய்யறான்னு பார்த்துட்டு இனி அதையும் குறை பிடிச்சு கொண்டு திருப்பி வந்துட்டு திருப்பி சபையை குறை பிடிச்சு கொண்டு திருப்பி வீட்டை போய் அங்க பிள்ளைகளை குறை பிடிச்சு கொண்டு திருப்பி மனைவியை குறை பிடிச்சு கொண்டு திருப்பி கணவனை குறை பிடிச்சு கொண்டு இதுவே சில பேருடைய தொழில் ஆயிற்று. தொழில். எங்கே விசுவாசம்? செய்ய வேண்டிய காரியம் எவ்வளவு கிடக்குது, போக வேண்டிய தூரம் வெகு தூரம். அந்த பிரச்சனை 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 வளர்ந்து கொண்டே இருக்கும். நீங்க தான் பிரச்சனைக்கு வளர் மேஸ் போடுகிறீர்கள். என்ன மேஸ்? குஞ்சி மேஸ் கொடுத்து பிறகு வளர் மேஸ் போட்டு கொண்டிருக்கிறோம் பிரதர். இப்ப எப்படி இருக்கு பிரச்சனை? பிறகு இன்னும் கூடிச்சு கூடும் தானே. விசுவாசம் என்ன கல்ல எடுத்தியா கையில? அதுங்க போறந்தான் சேர்ச்சிக்கு. எத்தனை வருஷம்? 25-30 வருஷம் இருக்கும். 25-30 வருஷமா பிரச்சனை மாறிதான். அதே பிரச்சனை. அந்த சகோதரி ரட்சிக்கப்பட்டம் பிரான்ஸ் தேசத்துல இருந்து எத்தனை வருஷம் சேர்ச்சிக்கு போறீங்க? 5 வருஷம். 5 வருஷம் பையன்னா பக்கத்துல நாய் உருவத்துல வந்து நான் தூங்க இயலாது, தூங்கினா பக்கத்துல வந்து படுக்கும், அதுவும் சேர்ந்து. ஐயோ, ஒரே ஆலோசனை, ஒரே ஒப்பந்த உடன்படிக்கை படிப்பினை, ஒரே அடி. அன்று ராத்திரி 5 வருஷம் படுத்த நாய் இந்த 2 நாளா இல்லவே இல்லை பிரதர். ஹல்லேலூயா. அவ சொல்லி இருக்கிறா, கட்டாயம் ஆண்டவர் எனக்கு நிறைய சமாதானத்தை விடுதலையும் கொடுத்திருக்கிறார், எனக்கு பிள்ளையும் சீக்கிரத்தை தருவார். ஏனென்றால் என்னுடைய வயிற்றுக்குள்ள நிறைய வேலை நடக்கிறத நான் பார்க்கிறேன், நான் உணர்றேன். பிள்ளையோட வந்து பிரான்ஸ்ல இருந்து இந்த இடத்துல வந்து நான் சாட்சி கொடுப்பேன் பிரதர். ஹல்லேலூயா. நான் வருவேன், என் கணவன் வராவிட்டாலும் நான் உங்க ஆலயம் மட்டக்களப்பு தேடி வந்து இந்த இடத்துல நான் சாட்சி சொல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கிறாங்க. கட்டாயம் வரத்தான் போறாங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யத்தான் போகிறார். இயேசு நல்லவராக இருக்கிறார். இப்ப பாருங்க, அடுத்த ஒரு காரியம் மத்தேயு 16:21 தொடக்கம் நாங்கள் வாசிப்போம். பாருங்க, அது முதல் இயேசு 21 தொடக்கம் வாசிக்கலாம். அது முதல் இயேசு தாம் எருசலேமுக்கு போய் மூப்பராலும் பிரதான ஆசாரியராலும் வேத பாரகராலும் பல பாடுகள் பட்டு கொலையுண்டு 3ஆம் நாளில் எழுந்திருக்க வேண்டும் என்பதை தம்முடைய சீஷர்களுக்கு சொல்ல தொடங்கினார். இது பிசாசுக்கு பிடிக்கல. பாருங்க, அப்படியோ செத்து போறதெல்லாம் விருப்பம், உயிர்த்தெழும்புறதெல்லாம் பிசாசுக்கு. நீங்க ஜீவனோட வாரது பேய்க்கு விருப்பம் இல்லை, நீங்க சமாதானமா வாழ்றது செழிக்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதில் அவனுக்கு விருப்பம் இல்லை. பாருங்க, அப்பொழுது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய் என்ன செய்கிறார்? கூட்டாளி வா, நான் உன்னோட தனியே பேசணும். ஓகே, என்ன பேச போகிறார் பார்ப்போம். பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஆண்டவரே, இது உமக்கு நேரிடக்கூடாது, இது சம்பவிப்பது இல்லை என்று அவரை கடிந்து கொள்ள என்ன செய்ய தொடங்குகிறார்?
கடிந்து கொள்ள தொடங்குகிறார். அவரோ திரும்பி பேதுருவை பார்த்து, எனக்கு பின்னாக போ சாத்தானே, நீ எனக்கு இடரலாயிருக்கிறாய். தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்தியாமல் மனுஷனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். இப்ப பாத்தீங்களா, உங்களை நல்லா நேசிக்கிற நண்பர்களையும் பயன்படுத்துவான். அழகாக உங்களை தண்ணியை கூட்டி கொண்டு போய் அழகாக பூவும் தண்ணியும் வச்சு தேனெல்லாம் பறிக்கி பேசுறது போல பேசுவாங்க. நீங்களும் பார்ப்பீங்க, என் நண்பி என்ன எவ்வளவாக நேசிக்கிறாள். ஆனால் அந்த வஞ்சனையான அந்த பேச்சு, பிசாசு அவர்களுக்குள்ளே நைஸா பூந்து அந்த தேன் மொழியில அழகாக பேசி தேவன் வைத்திருக்கிற உங்க வாழ்க்கையில தரப்போகிற எதிர்காலத்திலே தரப்போகிற ஆசீர்வாதத்தை அவன் பறித்தெடுப்பதற்காகவே அங்க உன் நண்பர்களை பயன்படுத்துகிறான். கூடவே இருந்த பேதுரு, ஆண்டவரே நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி சொன்னவர் இப்ப இது உனக்கு சம்பவிப்பதில்லை. இப்ப மனுஷனாக சிந்திப்போம். எனக்கு யாராவது அடிச்சா, இப்ப ஓடி வந்து அடிச்சா நீங்க பார்த்துருப்பீங்களா? பார்த்துருப்பீங்களா? நீங்க அவங்களுக்கு அடிக்காட்டியும் ஓடி வந்து என்ன செய்வீங்க? விளக்கு ஏதோவாவது பிடிப்பீங்க. சில பேர் விளக்கு பிடிப்பாங்க, சில பேர் விளக்கு பிடிப்பாங்க. விளக்கு பிடிக்கிறது இன்னும் கூட நல்லா சொத்தையிலாண்டு. இப்ப நானும் அந்த இடத்துல அப்படித்தான் நினைச்சிருப்பேன். பாரு, அந்த பேதுரு என்னை எவ்வளவா நேசிக்கிறான் பாரு. நான் சிலுவையில் அடிக்கப்பட்டு இந்த போர் சேவகர்கள், இந்த கள்ளன், இந்த கொடுமையான கொடுப்பயல்கள் பிடிச்சு கொண்டு போறதெல்லாம் பேதுருக்கு விருப்பம் இல்லை. பேதுருக்கு விருப்பம் இல்ல, ஆண்டவர் கண்டுபிடிச்சிட்டார். உள்ள இருக்கிற பிசாசுக்கு விருப்பம் இல்லை. தேவ திட்டம் நிறைவேறுவதை தடுப்பதற்காக இப்ப என்ன செய்கிறான்? ஆண்டவரை இது உமக்கு சம்பவிக்க கூடாது. அப்படி சம்பவித்தாலும் நீர் ஒரேடியா செத்தா நல்லா இருக்கும் அப்படி சொல்லவில்லை. ஆனா அந்த வெளிப்பாடுகளை பார்க்கிற பொழுது அப்படித்தான் இருக்கு. ஒரேடியா உயிர்த்தெழும்பாம போனா சந்தோஷம். உயிர் பெற்று எழும்பிடுவீங்களா கடவுளை? அதுக்கு பிறகுதானே அதிகார வல்லமை, பவர் கூடுது. ஆமா, பவர் கூட போகுது. எங்க நான் அடிக்கப்பட போகிறேன், ரத்தம் சிந்தப்பட போகிறேன், சிலுவையில் அதுக்கு பிறகு கொஞ்சம் தோத்து போற மாதிரி வந்தாலும் சிலுவையில் வெற்றி எடுக்க போகிறேன். அந்த வெற்றியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன். அந்த வெற்றியை என் பிள்ளைகளுக்கு கொடுக்க போகிறேன். ஹல்லேலூயா. உடனடியாக இயேசு அறிந்து கொண்டார். தேவனுடைய ராஜ்யத்தின் பணி தொடராதபடிக்கு, பிதாவாகிய தேவனுடைய திட்டம் நிறைவேறாதபடிக்கு பாதாளத்தின் வாசல் இப்படி வேலை செய்கிறாயா? நண்பி கூடாக வேலை செய்கிறாயா? கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட், தாய் கூடாக, தகப்பனு கூடாக, வீட்டில் இருக்கிறவர்களுக்கு கூடாக, அல்லது சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு கூடாக, சபையை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு கூடாக, உன் கணவனு கூடாக, உன் மனைவி கூடாக பிசாசு அழகாக உங்களுக்கு நடக்கக்கூடாது. பாவம், நீங்க காலெல்லாம் நோகும். உங்களுக்கு சும்மா போகாதீங்க. எவ்வளவு கஷ்டப்படுறீங்க நீங்க. ஒரே வேலை வேலை. நீங்க பாவம். தாளாட்டுறது போலவே இருக்கும் சில பேருடைய குஞ்சு கிளியே என்பார்கள். அப்படிப்பட்டவங்க நம்பாதீங்க. இந்த கிளி என்றதான் கடைசியில் அந்த கிளியை கொத்த விடுற கொத்து அப்படியே இருக்கிற புரடி மயிரெல்லாம் என்ன செய்யும்? அது கொத்தி கொத்தி கிளியே புறாவே அழகான கிளி என்னம்மா செய்யறா கிளி? என்னத்துக்கு வந்திருக்குது வஞ்சிக்க இந்த கிளி? நல்ல லவ் பேர்ட்ஸ் தான், வடிவுதான் பார்க்க வந்திருக்குது உன்னை கொண்டு போக, தேவ திட்டத்தை உன்னிடத்துல இருந்து பறிக்க. அப்பாலே போ சாத்தானே. தேவனுக்கு ஏற்றவைகளை சிந்திக்காமல் மனிதனுக்கு ஏற்றவைகளை நீ சிந்திக்கிறாய். போ. இது ஜீவனுக்கு ஏதுவான வெற்றி, இது வாழ்க்கைக்கு ஏதுவான போராட்டம், இது வாழ்க்கைக்கு ஏதுவான ஒரு காரியம் நடக்க போகுது. ஹல்லேலூயா. கவனமாயிரு. நண்பனை குறித்து கவனமாயிரு, நண்பியை குறித்து கவனமாயிரு, கேர்ள் ஃப்ரெண்ட், பாய் ஃப்ரெண்ட் மற்றும் உங்களோட சகோதரங்களை குறித்து, வீட்டாரை குறித்து கவனமாயிருங்கள். பிசாசு வந்து நிக்க மாட்டான் கொம்போட. உள்ள இருக்கிறவங்களை தான் பயன்படுத்துவான், வார்த்தைகளை விடுவான். ஏனென்றா வார்த்தைகள் வல்லமை உள்ளது. அடிச்சாலும் அடி மறக்கலாமாம், வாயினால பேசினா அதை மறக்க முடியாது என்பார்கள். ஆகையினால உங்க ஊழியத்தையும் உங்க ஓட்டத்தையும் நிறுத்துவதற்காக சத்துருவின் திட்டமாக இருக்கிறது. ஆனால் நான் சொல்லுகிறேன், எனக்குள்ள இருக்கிற அந்த பாறையாகிய விசுவாசம், பாதாளத்தின் வாசல்கள் அதை அந்த திருச்சபையை உடைத்து வீழ்த்தாது. அந்த அஸ்திவாரத்தை இட்டவர் நான் ஆராதிக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நான் நினைக்கிறேன், பேசிக்கொண்டிருக்கிற பொழுது நிறைய உடைஞ்சு புறப்படுது இயேசுவின் நாமத்துல. ஹல்லேலூயா. மற்றது பாருங்க, இந்த ஆலோசனைகளை விரும்புறத குறித்து நீங்க கவனமா இருக்க வேண்டும். ஆலோசனைகள் மிக கவனம். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்க, சீக்கிரமாக முடிக்கலாம். சங்கீதம் 1:1
எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான். ஆனால் மிக இதை இன்னும் முறை காணாங்க கொஞ்சம் ஆராய்வும் பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். நீங்க முஸ்பாத்தி பண்றா கத்தருக்குள்ள பண்ணணுமாம். நீங்க எங்கேயாவது ஒரு இடத்த நிக்கணும் சொன்னா கத்தரோடு அதை செய்யணுமாம். நீங்க எங்கேயாவது போறீங்கன்னு சொல்லி சொன்னா அந்த தேவனோடு செய்யணுமாம். பாத்தீங்களா, அழகாக சொல்லப்படுது. சரியான நபர்களுடைய ஆலோசனையில் நீங்க நடக்க வேண்டும். இன்றைய ஆலோசனைகளும் பலரை திசை திருப்புகிறதை பார்க்கிறேன். ஆலோசனைகள் மாற்று வழியை அமைத்து கொடுக்கிறதை பார்க்கிறேன். அதான் ஆண்டவர் சொல்லுகிறார், துன்மார்க்கருடைய ஆலோசனையில் என்னவாம். இப்ப பேதுரு அண்ணனுடைய வார்த்தையை ஓண்டாப்பா பாவம் பார்க்கிறார் என்று சொல்லி இந்த ஆண்டவர் நினைச்சிருந்தா, இயேசு நினைச்சிருந்தா சிலுவைக்கு போயிருப்பாரா? எங்களுக்கு மீட்பு வந்திருக்குமா? இந்த பாதாளத்தின் வாசலை மேற்கொள்ள எங்களுக்கு சக்தி கிடைச்சிருக்குமா? திறவுகோல் கிடைச்சிருக்குமா? இல்லதானே. அப்ப பேதுருவின் கதையை ஆண்டவர் என்ன செய்யவில்லை, அவன் கூடவே இருந்தான். யூதாசன் கூடவே இருக்கிறான், அதே போல பேதுருவும் கூடவே இருக்கிறார். கூடவே இருக்கிற நபருக்குள்ள சடுதியாக பிசாசு சுள் சக்கண்டு பூந்து பேசின வார்த்தை தேவனுடைய விருப்பத்தை செயல்பட விடக்கூடாது, இது உமக்கு நேரிடக்கூடாது. உலக பிரகாரமாக நான் சிந்தித்தேன். ஐயோ, இரக்கத்துல தானே சொல்லி இருக்கிறார். ஆவிக்குரிய பிரகாரமாக சிந்தித்தேன். பொல்லாத பிசாசு உள்ள பூந்து அன்பா பேசுறது போல பேசி இருக்கிறான். நன்மையையும் ஆசீர்வாதத்தையும் இந்த உலக ஜனங்களுக்காக அடிக்கப்பட இருக்கிற ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை தடை பண்ண, அவருடைய வல்லமையும் ஆளுகையையும் இந்த பூமியிலே அவர் ஸ்தாபிக்க, நிலைநாட்ட, புதிய எருசலேம் ஸ்தாபிக்கப்படக்கூடாது என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் அவன் பண்ணிய திட்டம் தோத்து போனது, வாய்க்காதே போனது இயேசுவின் நாமத்தினாலே. அதே போலதான் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் வைத்திருக்கிற திட்டங்கள் கேட்கக்கூடாது. யாருடைய புத்திய பிரதர் கேட்கணும்? ஆவிக்குரிய நல்ல நபர்களுடைய. சபைக்கு வர்றவங்களோட கேட்கலாமா? கேட்காத. அவங்கள பாரு, கனி கொடுக்கிறாங்களா? அவங்களோட செயல்பாடு எப்படி இருக்குது? அவங்களோட பேச்சு எப்படி இருக்குது? அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்குது பாருங்க. பார்த்து அவர்களோடு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு கொள்ளுங்க. அந்த எரிகிற அந்த தணல் உங்க மேலையும் விழுந்து நீங்களும் எரிய ஆரம்பிப்பீர்கள். அப்ப நீங்க இருவருமாக பேசி எடுக்கிற தீர்மானங்களிலே என் தேவனாகிய கர்த்தர் நடு நின்று உங்களை ஆச்சரியமான பாதைகளிலே நடத்த அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பக்தி எனும் வேஷத்தை தரித்தவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டாம். தேவ பக்தி என்கிற வேஷத்தை தரித்தவர்களிடம் ஆலோசனை கேட்க வேண்டாம். சபைக்கே போகல, வார்த்தையே கேட்கிறதல்ல, பார்க்கிறது சினிமா, சொல்றது தூசணம். இப்படிப்பட்டவர்களுடைய ஆலோசனையை நீங்கள் கேட்க என்னவாம் வேண்டாம். அடுத்தது பாருங்க, பிசாசை மேற்கொள்வதற்கான அடுத்த பாயிண்ட், பிரச்சனைகள் வருகிற பொழுது நாம் கொஞ்சம் பேசாமல் இருக்க வேண்டுமாம். என்னவாம்? பிரச்சனை வருகிற பொழுது கொஞ்சம் பேசாமல், என்னை குறித்து நானே பேச ஆரம்பிக்காமல், என்னை குறித்து நானே நல்லவன் வல்லவன் என்று சொல்லிக்கொண்டு அடுக்கிக் கொண்டு போகாமல் நீ பேசாமல் இரு. ஹல்லேலூயா. என்னவாம்? நீ பேசாமல் இரு. நான் காரியங்களை உனக்காக நின்று சமாளித்து கொடுக்கிறேன். அப்படியாக இதுவரைக்கும் கர்த்தர் நிற்கிறார், எங்க ஊழியத்தில் நிற்கிறார். தொடங்கின நாள், இந்த ஊழியம் தொடக்கத்தில் இருந்து மற்றும் பிறந்த நாள் தொடக்கம் இந்த நாள் வரை கர்த்தர் நிற்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் பலத்தோடு ஹல்லேலூயா. இனிமேல் நிற்க போகிறார். ஹல்லேலூயா. பாதாளத்தின் வாசல்கள் வழியாகத்தான் பிசாசு என்ன செய்கிறானாம்? வருகிறானாம். பாதாளத்தின் வாசல்கள் வழியாக அவன் ஏறி பாய்ந்து மதில் கடந்து வந்து மெதுவாக நச்சு விதைகளை விதைக்க அவன் முயன்று கொண்டிருக்கிறான். கவனமாயிருங்கள், விழிப்புள்ளவர்களாயிருங்கள். என்ன ஜாமத்தில் திருடன் வருவான் என்று எங்களுக்கு தெரியாது. மற்றது பாருங்க, அடுத்தது அவன் எதற்காக வருகிறான் என்றால் உங்க தீவட்டியையும் எண்ணெயையும் பறிக்க. ரெண்டு காரியம் என்ன கர்த்தர் கொடுத்திருக்கிறார்? தீவட்டி, எண்ணெய். அதான் கடந்த ராத்திரி பேசி கொண்டிருந்தேன். அநேக மணவாட்டி சபை, அநேக திருச்சபைகள் இன்றைக்கு தூங்கி கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சபைக்குள்ளே இருக்கிற சிலர் தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களுடைய சபைக்குள்ளே இருக்கிற சிலர் குற்றம் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். நான் சொல்லுகிறேன், இது குற்றம் பிடிக்கிற காலம் அல்ல. தூங்கிக் கொண்டிருக்கிறார்கள். மணவாளன் வருவார், அதுக்கு பிறகு கேட்பார், எங்க தீவட்டியும் மண்ணையும்?
வந்தான் நண்பன் நண்பி, இதெல்லாம் உனக்கு என்னத்துக்கு தூக்கி கீழே போட்டுட்டேன். என்னத்துக்காக வருகிறான் பார்த்து கொள்ளுங்க. அபிஷேகத்தையும் எண்ணெயையும் தீவட்டியையும் மணவாளன், இந்த மணவாட்டி ஆகிய நீங்கள் மணவாளனை சந்திக்க முடியாதபடிக்கு உங்களை அலங்கோலப்படுத்த, உங்களை இருளுக்குள்ளே நிறுத்த அவன் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறான். இடம் கொடுக்க வேண்டாம். ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், மணவாளனுடைய ரகசிய வருகை வந்தது. தீவட்டியோடும் எண்ணெயோடும் இருந்தவர்கள் அவருடைய வருகையிலே காணப்பட்டார்கள். ஹல்லேலூயா. திருச்சபைகள் இனி எழும்ப வேண்டும். தேவ ஜனங்கள் எழும்ப வேண்டும். தூங்கினது போதும். யுத்த காலத்திலே, பிரச்சனை காலத்திலே எழுந்தார்கள். தங்கள் வாழ்க்கையிலே கஷ்டங்கள், வேதனைகள், உயிர் பிரச்சனைகள், உயிர் அபாயம் வருகிற பொழுது எழுந்தார்கள். ஆண்டவரே என்றார்கள், உபவாசம் பண்ணினார்கள், விழுந்து விழுந்து ஆண்டவரை தேடினார்கள். இப்ப எல்லாம் கிடைச்சிட்டு, இப்ப சொகுசான வாழ்க்கைகள், இப்ப தூக்கத்துக்கு போயிட்டாங்க. இதுதான் நல்ல ஒரு நேரம். திடீரென அவருடைய வருகை வந்தால் நீ தூக்கத்திலே இருப்பாய். விழித்து அவருக்காக பிரயாசப்படுகிறவர்கள், விழித்து அவருக்காக ஓடுகிறவர்கள் முதலிலே அவருடைய வருகையிலே காணப்படுவார்கள். எந்த அன்பு தேவ ஜனமே, எழும்பு, சீக்கிரமாக எழும்பு. உதறி தள்ளிவிட்டு எழும்புங்கள். அங்கேயும் இங்கேயும் அதையும் வச்சிருக்கிறீங்க, உதறி தள்ளிவிட்டு எழும்புங்க. அதெல்லாம் வேண்டாம். ஐயோ அது எனக்கு வேண்டும், அப்படியான ஒன்றும் செய்ய முடியாது. அது வேண்டுமானால் தேவன் கொடுக்கிற எண்ணெயும் அபிஷேகமும் உங்களுக்குரியது அல்ல. பாதாளத்தின் வாசல்கள் லேசாக வந்து உங்களை என்ன செய்யும்? முட்டி மோதி தாக்கி என்ன செய்யுமாம்? அடிச்சு கொண்டு போகும். அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 1 அதிகாரம் 21 பாருங்க, அழகாக எழுதப்பட்டிருக்கு. இதுல கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இது மிக முக்கியமான ஒரு கர்த்தருடைய வார்த்தை. கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். அதாவது இந்த உலகத்திலே வருகிற ஒவ்வொரு பாடுகளிலும் கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். இந்த வேர்டை நீங்க பயன்படுத்த துவங்கினாலே பாதாளத்தின் வாசல்கள், சத்துருக்கள் உங்களை மேற்கொள்ளுவதில்லை. இவ்வுலகம் நிரந்தரமற்றது ஐயா. ஆகையினாலே தேவனுக்காக வருகிற பாடுகளும், இயேசுவுக்காக வருகிற போராட்டங்களும் அது எனக்கு ஜீவனை கொடுக்கும். சாவு இந்த பிரச்சனை, அது பிரச்சனையே இல்லை. கிறிஸ்து எனக்கு ஜீவனாய் இருக்கிறபடினால், என் உயிராய் இருக்கிறபடினால் சாவு எனக்கு ஆதாயம். பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்க வேண்டும். நாங்கள் அமைதியாய் இருக்க வேண்டும். மாம்ச யுத்தம் நாங்கள் செய்யக்கூடாது. விளங்குதான்? நாங்கள் தேவனுடைய வேலையை செய்கிற பொழுது அவர் எங்களுடைய வேலையை செய்வார். நாங்கள் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பொழுது அவர் நம்முடைய காரியங்களை பார்த்துக் கொள்வார். எத்தனை பேர் நம்புறீங்க? அமைதியாக இருங்கள். பாருங்க, ரோமர், திருப்பிக் கொள்வோம். ரோமர் 16 அதிகாரம். ஜெயம் எடுக்க என்ன தேவைன்னு பார்ப்போம். ரோமர் 16:20. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்களோடு இருப்பதாக. ஹல்லேலூயா. சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே என்ன செய்வாராம்? நசுக்கி போடுவார். இப்ப பாருங்க, சமாதானமே பிசாசை திசை திருப்பும் ஆயுதம். ஹல்லேலூயா. ஆனால் மாமிசத்தில் நாங்கள் எழும்பினால் அவன் எங்களை மாற்றி எங்களை திசை திருப்பி அவன் ஜெயம் எடுத்து எங்களை கண்ணீரிலும் கவலையிலும் போட்டு விடுவான். ஒன்று மாத்திரம் சொல்லுகிறேன், என்னதான் பிரச்சனை வந்தாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் இந்த வேத புத்தகத்தில் 20 அதிகாரத்தில், சமாதானத்தின் தேவன். எல்லாரும் சொல்லுங்க, சமாதானத்தின் தேவன். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாக சாத்தானை காலின் கீழே அவர் நசுக்குவார். நான் என்ன செய்ய வேணும்? சமாதானமாய், டென்ஷன் ஆகாமலுக்கு, வருகிற போராட்டங்களில் யோசித்து தற்கொலை முடிவெடுக்காமல், மாம்சத்தில் யுத்தம் பண்ண முடிவெடுக்காமல் சமாதானமாய் இருக்கிற நேரத்திலே சீக்கிரமாக நாங்கள் பார்க்க போகிறோம், சாத்தானை கால்களின் கீழே நசுக்க போகிறார். ஹல்லேலூயா. இன்னும் ஒன்று, நாங்கள் அவர் சொன்னதை செய்தால் அவர் தம்முடைய வேலையை செய்வாராம். பாருங்க, எபேசியர் 6 அதிகாரம் 10 தொடக்கம் வாசிப்போம். கடைசியாக என் சகோதரரே,
கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி இப்ப சொல்ல போகிறார். நீங்கள் இதை செய்தால் அவர் உங்களுக்கான காரியங்களை பார்த்துக் கொள்வார். திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் அல்ல, இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு என்ன உண்டு? சொல்லுங்களேன். போராட்டம் உண்டு. ஆகையால் தீங்கு நாளிலே அவைகளை நீங்கள் எதிர்த்து நிற்கவும் சகலத்தையும் செய்து முடித்தவர்களாய் நிற்கவும் திராணி உள்ளவர்களாகும்படிக்கு தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தையும் தரித்துக் கொள்ளுங்கள். சத்தியம் என்னும் கச்சையை உங்கள் அறையில் கட்டினவர்களாயும் நீதி என்னும் மார்க்கவசத்தை தரித்தவர்களாயும் சமாதானத்தின் சுவிசேஷத்திற்குரிய ஆயத்தம் என்னும் பாத ரட்சையை கால்களிலே தொடுத்தவர்களாயும் பொல்லாங்கனையும் அக்கினி ஆஸ்திரங்களை எல்லாம் அவித்து போடத்தக்கதாய் எல்லாவற்றிற்கும் மேலாக இப்ப சொல்ல போகிறார், விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நில்லுங்கள். என்ன சொல்லுகிறார்? எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை, அந்த கல்லை தூக்கினவர்களாக நில்லுங்கள். இரட்சண்யம் என்னும் தலைச்சீரா, இதை நீங்க செய்ய வேணும். கர்த்தருடைய வார்த்தை, ஜபம், வேத வாசிப்பு, பரிசுத்தம் இவைகளால் அணியப்பட வேண்டும். பாருங்க, இரட்சண்யம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். எந்த சமயத்திலும் சகல விதமான வேண்டுதலோடும் விண்ணப்பத்தோடும் ஆவியிலே ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடும் சகல பரிசுத்தவான்களுக்காகவும் பண்ணும் வேண்டுதலோடும் விழித்துக் கொண்டிருங்கள். ஹல்லேலூயா. தலைக்குரியதை நீங்கள் அணிய வேண்டுமா? நெஞ்சுக்குரியதை, விசுவாசம் என்னும் கேடகத்தை, அது மேலானது பிடித்துக் கொள்ளுங்கள். ஷூவை போடுங்க. சில பேர் என்ன செய்யறாங்க, காலில் இருந்து கழுத்து வரைக்கும் அணிஞ்சிருக்கிறாங்க. இங்க முகத்துல எந்த விதமான பாதுகாப்பும் இல்லை. சில பேர் எல்லாமே போட்டிருக்கிறாங்க, ஷூ இல்லை. சில பேர் ட்ரௌசரும் ஷூவும் போட்டிருக்காங்க, மேல ஒன்றும் இல்லை. சில பேர் டையெல்லாம் கட்டியிருக்கிறாங்க, கீழே ஒன்றும் இல்லை. கை மட்டும்தான் காட்டியிருக்கிறேன் பிரதர். சரி, மிச்சம் எல்லாத்தையும் போட்டுட்டு வா. காரணம் என்ன? பொல்லாத பிசாசு எந்த இடம் அவனுக்கு தெரியுதோ அந்த இடத்துல குறி வைத்து தாக்குவான். ஷூ போடலன்னா காலை தாக்குவான். ஐயோ, காலுக்கு பிடிச்சிட்டு பிரதர். ஹெல்மெட் போடலன்னா தலையை தாக்குவான். ஒரே தலையிடி. எல்லாத்தையும் அணிஞ்சிட்டீங்க, ஆனால் இங்க விசுவாசம் கேடகத்தை பிடிக்கல, ஒன்றுமே இல்லை. அப்ப சொல்லுகிறார், எழுதி கொண்டு போக, எல்லாவற்றுக்கும் மேலாக விசுவாசம் என்னும் கேடகத்தை பிடித்தவர்களாயும் நில்லுங்கள். எல்லா ஆடையும் அணிஞ்சிருங்க. எங்கதான் ஷூட் பண்ணினாலும், அதான் நான் கேள்விப்பட்டேன், ஜனாதிபதி மாருக்கு ஒரு வாகனம் இருக்குதாம், அதுல என்னவாம், குண்டு துளைக்காதாம், தோட்டாக்கள் பாயாது என்று சொல்லுகிறார்கள். அதை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச வைத்திருந்து அதை பறிமுதல் செய்ததாக நியூஸ் எல்லாம் வந்துச்சு, எனக்கு தெரியல. ஆனால் அப்படி வாகனங்கள் இருக்குது, அதுல குண்டு படாது, அப்படி பட்டாலும் துளைச்சு கொண்டு உள்ள போகாது. அதை பார்க்கிலும் சர்வ வல்லமுள்ள தேவனுடைய ஆயுதம், அவர் சொன்னதை நாங்கள் செய்வோமானால், நாங்கள் அணிந்திருந்தால், யாருதான் உனக்கு விரோதமாய் எழுந்து ஆயுதங்களையும் சூனியங்களையும் மாந்திரிகங்களையும் ஏவல்களையும் உனக்கு விரோதமாய் செய்தாலும், இன்றைக்கு நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன், கர்த்தருடைய சகல ஆடையும் சகல பாதுகாப்பு கவசமும் உங்க மேல இருக்கிறபடினால், எந்த கண்ணோ வாயோ அல்லது உங்க மனம் சித்தம் உணர்ச்சியோ தலையோ இடுப்புகளோ கால்களோ முதுவோ அல்லது வயிறு முன்னுக்கு எதுவோ எதிலையும் அவனுடைய அம்புகள் தாவவே தாவாது. இயேசுவின் நாமத்தினால. நம்புறீங்களா? ஹல்லேலூயா. சொல்லுங்க, படவே படாது இயேசுவின் நாமத்துல. அப்படியே திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 4வது அதிகாரம் 35 தொடக்கம் வாசிக்கலாம். பாருங்க, அன்று சாயங்காலத்தில் அவர்கள் நோக்கி, அக்கரைக்கு போவோம் வாருங்கள் என்றார். வேறே படவுகளும் அவரோடு கூட இருந்தது. அப்பொழுது பலத்த காற்று உண்டாகி படவு நிரம்பத்தக்கதாக அலைகள் அதன் மேல் மோதிற்று. கப்பலின் பின்னணியில் அவர் தலையணை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்கள் அவரை எழுப்பி, போதகரே, நாங்கள் மடிந்து போகிறது, உமக்கு கவலை இல்லையா என்றார்கள். அவர் எழுந்து காற்றையும் கடலையும் என்ன செய்தாராம்?
அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்றார். அப்பொழுது காற்று நின்று போய் மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. அவர் அவர்களை நோக்கி, ஏன் இப்படி பயப்படுகிறீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார். அவர்கள் மிகவும் பயந்து, இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. பாருங்க, அக்கறை படுவோம் வாருங்கள். அழகாகத்தான் வெளிக்கிடுகிறார்கள். நாங்களும் அழகாகத்தான் வெளிக்கிட்டோம். அந்த காலத்தில் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். நாங்களும் பிரயாணம் பண்ண அழகாக வெளிக்கிட்டு, இப்ப நடுவழியில காற்றும் கடலும் எழும்பிற்று. நடுவழியில போராட்டம். இப்ப அக்கறைப்பட முடியாதவர்களாக இயேசு கப்பலின் அடித்தட்டிலே அவர் தலையணை வைத்து படுத்துக் கொண்டிருக்கிறார். நான் சொல்லுகிறேன், தேவாதி தேவன் நம்மோடு கூட தான் இருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளவு போராட்டம் வந்தாலும் அவர் உங்களோடு இருக்கிறார். இப்ப அக்கறை படுவோம் வாருங்கள். தொடக்கம் நல்லா இருக்குது, மற்றது இடைவெளி இருக்குது, மற்றது அக்கறை படுறது இருக்குது. அப்ப இடைவெளியில பாத்தீங்கன்னா காற்றும் கடலும் வீச தொடங்கிட்டு திக்குமுக்காடுகிறார்கள், பயப்படுகிறார்கள். ஐயோ, நாங்கள் மாண்டு போக போகிறோம், உமக்கு கவலை இல்லையாண்டெல்லாம் கத்துகிறார்கள். தேவன் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டின. அப்படியே கையை உயர்த்துங்க, சொல்லுங்க, காற்றையும் கடலையும் இயேசுவின் நாமத்துல அடக்குகிறேன், அமைதலாயிரு, அமைதலாயிரு. அதுக்கு பிறகு வேதம் சொல்லுது, அடுத்த அதிகாரத்தை வாசிக்கிற நேரத்தில் அவர்கள் அக்கறைப்பட்டார்கள். ஹல்லேலூயா. என்ன செய்தார்களாம் பாருங்க. பின்பு அவர்கள், 5வது அதிகாரம், பின்பு அவர்கள் கடலுக்கு அக்கறையில் உள்ள கதரேனருடைய நாட்டில் வந்தார்கள். வந்து தேவன் எதற்காக, இயேசு அதுக்கு பிறகு வேற பாடம் போகுது, லேகியனுடைய பாடங்கள் போகுது. எதற்காக அவர் வந்தாரோ அந்த வேலை நிறைவேறுது. அதுதான் லேகியனுக்குள்ள இருந்த அந்த பொல்லாத ஆவியன் தேவனாகிய கர்த்தர் கலைத்து விட்டு மறுபடியும் செல்கிறார். அப்ப தேவ திட்டம் என்ன செய்கிறது? நிறைவேறுகிறது. அப்ப இடையில வருகிற காற்றும் கடலும் எங்களை என்ன செய்ய முடியாது? தடுத்து நிறுத்த முடியாது. நாங்கள் அழகாக வெளிக்கிட்டோம், ஸ்தோத்திரம். இப்ப நடுவழியில நிற்கிறோம், கொஞ்சம் ஆட்டம் தான் இருந்தாலும் ஆண்டவரே நன்றி. இங்க நாங்க விசுவாசத்துல உறுதியாய் நிற்கிற பொழுது நாங்கள் அக்கறைப்பட்டு அங்கேயும் ஊழியத்தை முடிச்சிட்டு சமாதானமாய் வீடு திரும்ப, சமாதானமாய் தேவனுடைய ராஜ்யத்தை சென்று அடைய கர்த்தர் கிருபை செய்வார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? ஆண்டவர் அற்புதம் செய்வாரா? அதிசயம் செய்வாரா? சோர்ந்து போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. பாதாளத்தின் வாசல்கள் உங்களை மேற்கொள்வதில்லை, பொல்லாங்கன் உங்களை மேற்கொள்வதில்லை. ஒரு ஆணித்தரமான வாக்குத்தத்தத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த கல்லின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன். இப்போ உங்க தலை மேல கை வைங்க, நான் முடிக்க போகிறேன். இந்த கல்லின் மேல் நான் தான், எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம், அவிசுவாசம் இயேசுவின் நாமத்தினால கொடுங்க கட்டளை. எனக்குள்ள இருக்கிற அவிசுவாசம் என்னை விட்டு வெளியே போவதாக. நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன், இயேசுவின் நாமத்தில் புதிய விசுவாசம் எனக்கு உண்டாகட்டும். காற்றையும் கடலையும் அதட்டுகிறேன். நான் எதற்காக வெளிக்கிட்டேனோ அதை கச்சிதமாய் முடிப்பேன், வெற்றி எடுப்பேன். கிறிஸ்து எனக்கு ஜீவன், கிறிஸ்து எனக்கு ஜீவன். சாவு எனக்கு ஆதாயம், மரணம் என்னை தொடுவதில்லை. அப்படி தொட்டாலும் என் ஜீவனும் இயேசுவுக்காகத்தான். நல்ல கரங்களை தட்டி அப்படி எழுந்து நிற்கலாம். Thank you Jesus. Hallelujah. Thank you Jesus. உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாவற்றுக்கும் நல்ல ஒரு தொடக்கம் இருக்க வேண்டும். பிள்ளைகள் அழகாக தொடங்கினார்கள். அப்ப ஒரு தொடக்கம் தேவை. அப்ப தொடக்கம், நடுவழி, முடிவு. தொடக்கம், நடுவழி, முடிவு. அப்ப இந்த நடுவழியில தான் பொல்லாதாவி விதைகளையும் கலைகளையும் விதைக்கிறான். ஆண்டவரை ஒப்பு கொடுக்கிறேன். நடுவழியில நின்று போராடி கொண்டிருக்கிறவர்கள், நடுவழியில நின்று அவதிப்பட்டு கொண்டிருக்கிறவர்கள், கண்ணீரோடு பாரத்தோடும் இருக்கிறவர்கள், பாடுகளோடு இருக்கிறவர்கள், ஐயோ நான் வெளிக்கிட்டேன், தாண்ட முடியாதபடிக்கு நடுவழியிலே நின்று நான் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறேன், ஐயோ என்று புலம்பிக் கொண்டிருக்கிறவர்கள், இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரை எழுந்தருளுவீராக, எழுந்தருளுவீராக. காற்றையும் கடலை அதட்டி போடுகிறேன், காற்றையும் கடலை அதட்டி போடுகிறேன் இயேசுவின் நாமத்தில். நான் நம்புகிறேன். நீங்க நம்புறீங்களா? பாதாளத்தின் வாசல் இனிமேல் மேற்கொள்ளுவதில்லை. இந்த திருச்சபையை, எங்களை, உங்களை, இந்த சபையோடு இணைஞ்சு பயணிக்கிற மற்றும் தேவனோடு இருக்கிற உலகெங்கும் இருக்கிற தேவ ஜனங்களை பாதாளத்தின் வாசல்கள் மேற்கொள்வதில்லை. ஹல்லேலூயா.